மணி ஓசை அப்படிங்கிறது துர்சக்திகளை விரட்ட வல்லதுங்கிறா. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு சொன்னா. எதுக்காக? கோவில் இருக்கிற பகுதியில குடியிருந்தோம்னா கரெக்டா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆலய மணிங்கிறது ஒலிக்கும், அல்லது 6 கால பூஜையில இந்த மணி ஓசைங்கிறது கேட்கும். அந்த மணி ஓசையை கேட்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை துர்சக்திகளும் ஓடிவிடுவாம். ஒரு சில பேர் சொல்லுவா ரொம்ப பெருமையா, எங்க வீட்டுல மணி அடிக்கிற பழக்கம் கிடையாதுன்னு சொல்லுவா. மணி அடிக்கிற பழக்கம் இல்லையா? மணி ஓசை என்பதை நம்முடைய அந்த சாஸ்திரமானது வலியுறுத்தியே சொல்கிறது. ஒரு சில பேர் இப்படிலாம் வேற சொல்லுவா, எங்க வீட்டுல என் மாட்டு பொண்ணு முழுகாம இருக்கா, அவ முழுகாம இருக்கும்போது நான் மணி அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இது எல்லாமே மூட நம்பிக்கைகள் தான். வீட்டுல மாட்டு பொண்ணு முழுகாம இருந்தா என்ன, அல்லது உங்களுடைய மனைவியே கன்சீவா இருந்தா கூட தாராளமாக மணி ஓசையை எழுப்பலாம். இந்த மணி ஓசையின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான் விலகி ஓடும். அதன் மூலமாக நல்ல சக்திகள் அங்கே சேரும் அப்படின்னு சொல்றார். இது போக வீட்டுல காலையில சாயங்காலம் 2 வேளையுமே பூஜை அறையில நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி விளக்கேற்றி வழிபட்டாலே அங்கே இருக்கக்கூடிய துர்சக்திகள் என்பது ஓடிவிடும். இது போக இந்த எலுமிச்சம்பழம் நறுக்கி வைக்கிறது, இந்த பூசணிக்காய் பழந்து வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார்கள் தெரியுமா? இந்த வெள்ளை பூசணிக்காயை அரிஞ்சு அதுல மஞ்சள் குங்குமத்தை தடவி வாசல்ல வச்சிருவா. அது அந்த துர்சக்திகளை ஈற்றுக்கொள்ளும், ஈற்று அதனை வெளியிலே அனுப்பிவிடும் சொல்லுவா. அதனாலதான் எலுமிச்சம்பழம் நறுக்கி வைக்கிற பழக்கத்தெல்லாம் வச்சிருக்கா.